तिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं तथातीश्वपदान्तिहं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं जाग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्याय नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेच कोपिका गान्त राधा गान्त नमोऽस्तु ते सप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भास्तस्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा। நம்ம வந்து 16வது அத்தியாயம் அதுவரையிலும் அதோட எசன்ஸ் 16வது அத்தியாயம் வரையிலும் படிச்சு முடிச்சிருக்கோம். அப்ப 15வது அத்தியாயத்துல என்ன சொன்னாங்க? புருஷோத்தம யோகம் அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து ஜீவாத்மாக்கள்ல என்னது மமை வாம்சோ ஜீவலோகே பகவானோட அந்த அங்க துணுக்குகள். அப்ப எந்த ஒரு பாதையில இருந்தாலும் பக்தி தொண்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட முக்திக்கான பாதை அப்படிங்கிறத பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இன்னைக்கு 16வது அத்தியாயம் 16th சாப்டர். அதுல வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? தெய்வீக இயல்புகள் அப்புறம் வந்து அசுரர்களோட இயல்புகள். அப்ப 2 இயல்புகளையும் சொல்லியிருக்காங்க. தெய்வீக மற்றும் அசுர இயல்புகளை வந்து இந்த 16வது அத்தியாயத்துல நம்ம படிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। हरे कृष्णा हरे பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப யார் ஒருத்தவங்க வந்து பகவானோடவே இருக்க விரும்புறோமோ ஆன்மீக உலகத்துக்கு போவோம். அப்ப பகவானை விட்டு நம்மளோட சுய புலனின்பங்களுக்காக நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பௌதீக வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேதான் இருக்கணும். அப்ப நம்மளோட அந்த என்ன அப்படின்னா பகவானை வந்து சரணடைவது ஒன்னே வந்து நம்மளுக்கு முக்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். இதுதான் வந்து 15வது சாப்டர்ல பகவான் வந்து புருஷோத்தம யோகம். எங்கெல்லாம் பகவான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எல்லா உடம்புக்குள்ளயும் நான் தான் எல்லா உணர்வுகளையும் சுமந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எப்படி சூரியர்களா சந்திரனா அந்த சந்திரனோட சேர்ந்து அந்த காய்கறிகளுக்கு அதாவது தன்மைக்கேற்ப சுவையையும் நான் தான் தருகின்றேன். நீரின் சுவையாகவும் நான் தான் இருக்கின்றேன்.
அது மட்டும் இல்லாம நம்ம வயித்துக்குள்ள செரிமானத்துக்குரிய அந்த வெப்பமாகவும் பகவான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க பகவான், ஞாபக மறதியாகவும் இருக்கின்றேன். அந்த நினைவு சக்தி அறிவையும் பகவான் குடுக்குறாங்க. அந்த மறதியையும் பகவான் குடுக்குறாங்க. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் யாரு? பகவான் தான். அப்ப இந்த வேதங்கள தொகுத்ததும் பகவான் தான். வேதங்கள அறிஞ்சவங்களும் பகவான் தான். அப்ப நம்மளுக்கு குடுக்கப்பட்டது வந்து திரும்ப திரும்ப அந்த பக்தி யோகம். பக்தி யோகம் எப்படி இருக்கக்கூடாது? தான் தோன்றித்தனமா வேதங்கள நம்மளா படைச்சு, நம்மளா வந்து ஃபாலோ பண்றது கூடாது. அந்த வேதங்கள நம்மளா படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பௌதீக இயற்கையில இருக்கோம். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு புரிதல் சக்தி இருக்காது. அதுக்காக தான் என்ன சொல்றாங்க? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை சார்ந்து நீங்க வந்து இந்த ஆன்மீக ஞானத்த வந்து எடுத்துக்கிறதுக்கு நீங்க வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். 3 இதா பிரிச்சுருவாங்க. தெய்வீக மற்றும் அசுர குணங்கள். இந்த 16வது அத்தியாயத்தோட தலைப்பே என்னது? தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். 16.1லிருந்து 16.6 வரையிலும் 2 குணத்தையும் இயல்புகளை சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்து வந்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு 16.21ல இருந்து 24 வரையிலும். அப்ப இந்த 16வது அத்தியாயத்தை இந்த மாதிரி 3 பிரிச்சுட்டாங்க. वो भर के वो साग निकालो, साग से बाहर को निकालो. हाँ. தெய்வீக மற்றும் அசுர குணங்கள். இதுல எது நல்லது? என்ன சொல்லியிருக்காங்க பகவான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தெய்வீக மற்றும் அசுர குணங்கள். தெய்வீக குணங்கள் எத்தனை இருக்கு? 26 தெய்வீக குணங்கள், 6 அசுர குணங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பகவான் எதெல்லாம் தெய்வீக குணங்களா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 16.5வது ஸ்லோகத்துல நம்மளுக்கு வந்து தெய்வீக குணங்கள் தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாஷு ரீமதா மாசு சக சம்பதம் தைவீம் அபிஜாதோ அசி பாண்டவக. அப்ப தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கின்றாய் அப்படின்னு இதற்கு மொழிபெயர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ பகவான் வந்து என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு பிரபுபாத் வந்து அவங்களோட பொருளுரையில என்ன கொடுத்திருக்காங்க? அந்த அர்ஜுனாவை வந்து என்ன சொல்றாரு? இந்த பீஷ்மர், துரோணாச்சாரியார் இவங்க மேல எல்லாம் நீ வந்து அம்புகளை எய்யலாம் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. அப்ப இவர் வந்து அம்புகளை எய்யறதுனால அர்ஜுனா வந்து அசுரத்தனத்துல இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அவருக்கு விதிக்கப்பட்டது அந்த அதர்மத்தை எடுக்கணும். எதுக்காக? அவங்க 2 பேரும் வந்து துரியோதனனை சார்ந்திருக்காங்க. யாரு? பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் அந்த துரியோதனனை சார்ந்திருக்காங்க. அவன் எப்பயுமே அதர்மத்தின் வழியில நிக்கிறான். அப்ப அதர்மத்துக்கு அவங்களும் துணை போறாங்க. அதனால நீ வந்து அவங்க மேல அம்பு எய்துறது வந்து தப்பு கிடையாது. அதனால நீ எங்கதான் இருக்க? உன்கிட்ட அசுரத்தன்மை கிடையாது அப்படின்னு அர்ஜுனாவுக்கு பகவான் கிருஷ்ணா எடுத்து சொல்றாங்க. இந்த அத்தியாயத்தினை உண்மையான வரலாற்று சம்பவத்தின் வாயிலாக கற்க உள்ளோம். திதி அதிதி 2 சகோதரிகளின் கதை. அதிதி பொறுமை மற்றும் கடமை உணர்வு, திதி பொறுமையின்மை மற்றும் பொறாமை. திதி அதிதி அந்த சகோதரிகளோட இதை வந்து சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவத் 3.14.11 தத் தத் பவான் தக்யமானாயம் பத்னீனாம் சம்ருத்திபிஹி பிரஜாவதினாம் பத்ரம் தே மை ஆயுங்தாம் அனுகிரகம். எனவே உலகின் எனவே உலகின் முழு கருணையையும் என் மீது வைப்பதன் மூலம் என்னிடம் அன்புடன் நடந்து கொள்வீராக. நான் புத்திரர்களை பெற வேண்டும் என விரும்புகின்றேன்.
எனது சக்களத்தியின் செல்வச் செழிப்பினை கண்டு நான் துன்புறுகின்றேன். இவ்வாறு செயல்படுவதன் மூலம் நீங்கள் மகிழ்வீர்கள். அப்ப யாரு வந்து பொ பொறாமை பொறாமையோட பொறுமை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சகோதரிகள்ல அந்த திதி என்ன பண்றாங்க? ரொம்ப பொறாமையோட பொறுமையே இல்லாம இருக்கிறாங்க. இதத்தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு சோதனை காலம். திதியின் குணங்கள்: சுயநலம், பொறுமையின்மை, காமம், பொறாமை, சுயநலத்திற்காக தத்துவம், தர்மத்தை அலட்சியம் செய்தல். ஸ்ரீமத் பாகவதம். ஏகதா கஷ்யபஸ்தஸ்ய ஆசிரமம் பகவான் அகாத் நிருத்ஷவம் நிரானந்தம் ஷமாதே விரத சிராத். பற்பல நாட்களுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தரான கஷ்யப முனிவர் தனது சமாதி நிலையிலிருந்து எழுந்தார். அதிதியின் ஆசிரமத்திற்கு திரும்பி சென்ற அவர் தனது மகிழ்ச்சிகரமான நிலையில் இல்லாததை கண்டார். அப்ப இந்த கஷ்யபர் வந்து சமாதி நிலையில பகவான தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தியானம் வந்து கலைஞ்சு அவங்க என்ன பண்றாங்க? அதிதியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க வந்து மகிழ்ச்சிகரமான நிலையில் அவங்க வந்து சந்தோஷமா இல்லாததை பார்த்து அவர் வந்து அந்த கஷ்யபர் வந்து பாக்குறாரு. கிருஷ்ணா. வாழ்க்கைக்கான பாடம்: மாம்பழத்தை பிழிந்தால் அது மாம்பழ ஜூஸ் தருகின்றது. எலுமிச்சையை பிழிந்தால் அது எலுமிச்சை ஜூஸ் தருகின்றது. பிறரால் தொந்தரவு செய்யப்படும் போது நாம் தருவது என்ன? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த இதுல வந்து? தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள், திதி அதிதிய வந்து எடுத்துக்காட்டா சொல்லிட்டாங்க. அப்ப வந்து எப்படி வந்து இந்த அசுர குணம் வருது அவங்களுக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு சத்துவ குணத்துல நிலை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? முக்திக்கான பாதையில வந்து முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும்? தர்மத்தோட கொள்கைகள் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்களோட செயல்கள வந்து மங்களகரமா ஆக்கிக்கிட்டே போவாங்க. அந்த செயல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தைவி பிரகிருதி. அந்த தெய்வீக இயற்கையில அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட செயல்கள வந்து செஞ்சுகிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? நிலை பெற்றவர்களா? அந்த பகவானோட ஸ்மரணத்துல இருக்கிறவங்களா? அவங்களோட வேலைகள பூரா, அவங்களோட செயல்கள பூரா இந்த மாரி பக்திக்காக மட்டும் செஞ்சு மங்களகரமானதா ஆக்கிக்குவாங்க. அப்படி அப்படி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? குழந்தை பேறுங்கிறத சொல்லுவாங்க. குழந்தை பேறு அப்படி அந்த தெய்வீக அந்த ஸ்மரணத்திலேயே இருக்கும்போது, அந்த பிறக்க போற குழந்தைகளும் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு யார் ஒருத்தவங்க இந்த மாரி தெய்வீகமான ஸ்மரணத்திலேயே இருக்காங்களோ, அவங்களோட குழந்தைகளும் தெய்வீகமான சூழ்நிலையில அந்த குழந்தைய பெறதுனால, அந்த குழந்தைங்களும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப அந்த பெற்றோர்கள் விரும்புற மாரி அவங்களும் சத்துவ குணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சீக்கிரமா இந்த பகவானோட பக்தி பாதைக்கு வந்துருவாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம கர்ப்பதானா, சம்ஸ்காரா இந்த மாரிலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த மாரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா, ஆ இந்த மாரி சம்ஸ்காரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரங்கள்ல குடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? கிருஷ்ண உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து வர்ணாசிரம தர்ம அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா? அப்ப அந்த எத்தன குணங்கள் அந்த இதுல குடுத்துருக்காங்க? அந்த சத்துவ குணத்துல பகவானோட அந்த தன்மையில ஆ முக்திக்கான பாதையில தெய்வீக இயல்புகள பெற்றவங்க வந்து அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்தல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், தூய்மை, அஹிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம் இப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? 26 குணங்களை வந்து அந்த தெய்வீக குணத்துல இருக்கிறவங்க அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த வர்ணாசிரம தர்ம அமைப்புப்படி யாரு வந்து துறவை ஏத்துக்கணும்? ஒரு சன்னியாசி தான் துறவை ஏத்துக்கணும்.
அதுக்கு கீழே இருக்கிற அந்த சத்ரியா, வைசியா, அப்புறம் வந்து சூத்திரர்கள்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க? பிராமணர ஆன்மீக குருவா ஏத்துக்குவாங்க. ஒரு பிராமணர வந்து ஒரு சத்திரியா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட அரசவையில அவர வந்து ஆன்மீக குருவா வச்சுக்குவாங்க. ஏன்னா, அவர் வந்து நடுநிலை தவறாம வேதங்களை கற்றவராங்க இருப்பாங்க. அப்ப எந்த செயல் செய்யும்போது இந்த சத்திரியர் என்ன பண்ணுவாங்க? அந்த பிராமணர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு, இந்த செயல்கள் நல்லதா? மக்களோட முன்னேற்றத்துக்கு நல்லதா? அப்படின்னு சொல்லி, அந்த பிராமணா கிட்ட கலந்து தான் ஒரு செயல்கள செய்வாங்க. இந்த மாரி செயல்படுறவங்கலாம் தெய்வீக குணத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த பிராமணருக்கும் தலைமையான குருவா யாரு இருப்பாங்கன்னா, சந்நியாசிகள். ஏன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? டோட்டலா வந்து எல்லாத்தையும் துறந்திருப்பாங்க. வீடு, அவங்களோட அந்த சொந்த பந்தம் எல்லாத்தையும் துறந்து பகவான் மட்டுமே சரணடைஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே வரக்கூடாது. இப்ப வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே! அப்ப எனக்கு யாரு வந்து அபயம் குடுப்பாங்க? அந்த மாரி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு வரக்கூடாது. ஒரு காட்டுல இருந்தா கூட, பகவான் வந்து எனக்கு வந்து எல்லா வழியும் விடுவாங்க. அப்படிங்கிற பூரண நம்பிக்கையோட அவங்க வந்து இருக்கணும். அப்ப துறவுல இருக்கிறவங்க இந்த மாரி பயப்படாம, நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு என்ன? அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு நிச்சயம் இல்லை இல்லையா? அத பத்தி கூட அவங்க எண்ணாதவங்களா இருக்கணும். அப்பேற்பட்டவங்க தான் உண்மையான சன்னியாசி. அந்த சன்னியாசி எப்படி இருப்பாங்க? இந்த வர்ணாசிரம தர்மத்துல துறவு வாழ்க்கைய எடுத்துக்கிட்டு, மித்த எல்லாத்துக்கும் யார் யாரெல்லாம் இந்த மாரி பிராமணா, சத்திரியா, சூத்ரா இவங்க எல்லாத்தையும் வழி நடத்துறவங்களா அந்த சன்னியாசி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கான பாடம். கோபத்தை தூண்டும் சூழ்நிலையினை பொறுத்துக் கொள்ளும் திறமையினை கொண்டே ஒருவர் சிறந்த நபரா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். யார் சொல்லியிருக்காங்க? ஸ்ரீல பிரபுபாதர். நம்மளுக்கு பிடிக்காத சூழ்நிலையில கூட நம்ம சில நேரம் இருந்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அந்த மாரி நேரத்துல கூட நம்ம எப்படிதான் இருக்கணுமா? ரொம்ப பொறுமையா இருந்து தான் நம்ம வந்து நம்மளோட அந்த தன்மைய வந்து நம்ம வந்து உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபத்தை தூண்டும் சூழ்நிலைகளை பொறுத்துக்கொள்ளும் திறமையினை கொண்டே ஒருவர் சிறந்த நபரா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆசைகளின் இயற்கை. அதிதி, பாதுகாப்பு, மனக்கசப்பின்மை. அப்ப அதிதி வந்து ரொம்ப கற்புடையவங்களா, பொறுமையோட, பொறாமையின்மையா இருக்காங்க. திதி வந்து ரொம்ப ரொம்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பொறாமையோட இருப்பாங்க. அந்த அதிதி மேல பொறாமையோட இருப்பாங்க. இந்திரனை கொல்ல வேண்டும். அண்ட் அ அப்புறம் பழி வாங்க வேண்டும். அந்த மாரி வெறுப்புணர்வையும் அவங்க வந்து காமிப்பாங்க. ஸ்ரீமத் பாகவதம் யதா தானி புனः ஷாதோ பரபத் ஸ்ரயன் மஜா ததா விதேஹி கல்யாணம் தியா கல்யாண விருத்தம். முனிவர்களில் சிறந்தவரே, மங்களகரமான வரங்களை அளிப்பவர்களில் மிகச் சிறந்தவரே, தயவு செய்து எங்களது நிலையை கருத்தில் கொண்டு எனது புத்திரர்கள் இறந்துவிட்டதை அவர்கள் திரும்பப் பெறுவதற்கு வரங்களை அவர்களுக்கு அளிப்பீராக. அதிதி வந்து வேண்டுறாங்க இந்த மாரி. என்னோட நிலை வந்து என்னோட புத்திரர்கள் எல்லாம் நான் திரும்ப பெறதுக்கு நீங்க வரம் தாங்க அப்படின்னு அந்த கஷ்யபர் கிட்ட வேண்டுறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் திதிர் உவாச்ச வரதோ யதிமே பிரம்மன் புத்திரம் இந்திரஹனம் விருணே ஆம்ருத்யதம் மிருத புத்திராகம் ஏனமே காதிதம் திதி பதிலுரைத்தாள். சிறந்த ஆத்மாவாகிய என் கணவரே, நான் என் மகன்களை இழந்துவிட்டேன். தாங்கள் எனக்கு ஒரு வரமளிக்க விரும்பினால் இந்திரனை கொல்லக்கூடிய மரணமற்ற ஒரு மகனை நான் விரும்புகின்றேன். ஏனெனில் இந்திரன் விஷ்ணுவின் உதவியுடன் என் இரு மகன்களான ஹிரண்யாக்ஷனையும் ஹிரண்யகசிபையும் கொன்றுவிட்டான். அப்ப இந்த திதி வந்து ரொம்ப பொறுமையோட கஷ்யபர் கிட்ட வேண்டுறாங்க. என்னோட பிள்ளைங்களான ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபுவ வந்து யார் கொன்னுட்டாரு? விஷ்ணு வந்து கொன்னுட்டாரு. அப்ப அந்த இந்திரன் இந்திரனோட உதவியோட விஷ்ணுவ ஹரே கிருஷ்ணா. விஷ்ணுவோட உதவியோட இந்த இந்திரனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க. அப்படி ஒரு புதல்வன், அவ்வளவு தகுதிகளையும் வாய்ந்த ஒரு புதல்வனை எனக்கு வரமாக கொடுங்க அப்படின்னு திதி வந்து
அவங்க வந்து வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அதிதி. அப்ப அதிதி வந்து எப்படி இருப்பாங்க? இத திதி திதி தான் பொறாமையோட இருப்பாங்க. அதிதி வந்து பொறாமை இல்லாத இருப்பாங்க. அதிதி தனது பங்கினை கேட்டல், பழிவாங்கும் எண்ணம் இல்லை, விரோதிக்கும் துன்பம் இழைக்காத தன்மை. அப்ப அதிதி வந்து பொறுமையோட, பொறாமை இல்லாம, விரோதிய கூட பழிவாங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திதி எப்படி இருப்பாங்க? குற்றத்தினை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. விரோதியை கொல்லும் எண்ணம், சதி திட்டம், சூழ்ச்சி, தாழ்ந்த குணங்களில் இருந்து தோன்றும் தீர்மானம். அப்ப அதிதிக்கு நேர்மாறா திதி வந்து அவங்களோட குணங்களை வெளிப்படுத்துறாங்க கஷ்யபர் முனிவர் கிட்ட. வாழ்க்கைக்கான பாடம். தாக்குதல் நடத்துவதே பாதுகாப்பிற்கான சிறந்த வழி என்று கூறுவர். இது அசுர குணம். தற்காப்பு என்னும் பெயரில் பிறருக்கு தீங்கு விளைத்தல் குறையானது அல்ல. இப்போ நம்ம பாதுகாப்புக்காக ஒருத்தரை வந்து தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னா அது வந்து அசுர குணம். தாக்குதல் நடத்துவதே பாதுகாப்பிற்கான சிறந்த வழி என்று கூறுவர் அசுர குணம். ஆனா தன்னைத்தானே ஏதோ ஒரு அபாயத்துல வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறது, தற்காப்புங்கிறது வந்து இது வந்து தீங்கு விளைக்கிறதுல வராது அப்படின்னு சொல்றாங்க. சிபாரிசு செய்யப்படும் தவங்களின் இயற்கை. அதிதி பயோவிரதம், திதி பும்சவன விரதம். அதிதி வந்து பயோவிரதம் இருக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம். உபதிஷ்டஸ்வ புருஷம் பகவந்தம் ஜனார்த்தன்ம சர்வபூதா குஹாவாசம் வாசுதேவம் ஜகத்குரும். அன்புள்ள அதிதி, பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாய் ஆக. அவரே அனைத்திற்கும் எஜமானர். அவரால் எல்லாருடைய எதிரிகளையும் அடக்கிவிட முடியும். மேலும் அவர் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றிருக்கின்றார். கிருஷ்ணர் அல்லது வாசுதேவர் எனப்படும் அப்பரம புருஷரே பிரபஞ்சத்தின் ஆன்மீக குரு என்பதால் அவரால் மட்டுமே அனைவருக்கும் சர்வ மங்களகரமான வரங்களை அளிக்க முடியும். அப்ப அந்த கஷ்யபர் வந்து என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி பரமபுருஷ பகவானோட பக்தி தொண்டுல ஈடுபடு. அவராலதான் உனக்கு வந்து இந்த மாதிரி மங்களகரமான வரத்தை வந்து அளிக்க முடியும் அப்படின்னு அதிதிக்கு வந்து கஷ்யபர் வந்து அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வாழ்க்கைக்கான பாடம். நோய்க்கு தகுந்த மருந்து வழங்க மருத்துவர் தேவை. எனவே பௌதீக அறிகுறிக்கு ஏற்ப வழிகாட்டுவதற்கு ஆன்மீக வழிகாட்டி தேவை. எந்த ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு வந்து ஆன்மீகமா நம்மளா முன்னேற முடியாது. யாராவது வழிகாட்டி மூலமா அடைஞ்சா மட்டும்தான் அது கரெக்டான வழியில வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். பகவான் வழங்கிய பலன். அதிதி வாமனராக பிறந்தார். திதி 41 மருத்துக்கள். அப்ப அந்த திதி வந்து எந்த மாதிரி குணங்களோட இருந்தா? அந்த அசுர குணத்தோட இருந்தா. அதனால அந்த அவளுக்கு பிறந்த அந்த குழந்தைகள் மருத்துக்கள். ஆனா அதிதி எப்படி இருப்பாங்க? அந்த கஷ்யபர் வழங்கின அறிவுரையை கேட்டு பகவானோட பக்தி தொண்டில ஈடுபட்டு அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு தெய்வீக தன்மையுடைய குழந்தை வேணும் அப்படிங்கிற பகவான் கிட்ட விருப்பத்தை வச்சிருப்பாங்க. அப்ப பகவான் வந்து அதிதி கஷ்யபருக்கு குழந்தையா அவரே வந்து பிறப்பாரு. வாமனரா வந்து பிறப்பாரு. வாழ்க்கைக்கான பாடம். நாம் பின்பற்றும் வழிமுறையே நமக்கு கிடைக்கும் பலனை தீர்மானிக்கின்றது. நீங்கள் கிருஷ்ணரை அடைய விரும்பினால் பக்தி தொண்டை விட கீழான வழிமுறையிலேயே நின்று விடாதீர். அப்ப வாழ்க்கையோட உன்னத பலனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட செயல்களை, நம்மளோட குணங்களை, இந்த வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் மேல மேல நம்மளால முன்னேற முடியும். நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதோட நின்னுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிருவோம்? அந்த எந்த இடத்துல இருக்கோமோ அதே இடத்துல தான் இருப்போம். எந்த ஒரு முன்னேற்றமும் நம்மளோட வாழ்க்கையில ஏற்படாது. 6 தெய்வீக குணங்கள். இதத்தான் எங்க குடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்லோகால குடுத்திருக்காங்க. 16.1ல வந்து குடுத்திருக்காங்க. தெய்வீகமான குணங்கள் என்னென்ன அப்படின்னு. அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்தல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்தல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல்,
அப்ப இந்த 26 குணங்களும் தெய்வீக குணங்களா வந்து பகவானே வந்து அர்ஜுனாவுக்கு சொல்றாங்க. அப்ப அசுர குணங்கள் என்னென்ன? அசுர குணம் வந்து தற்பெருமை கொள்ளுதல், அகந்தை, கோபம், வீண் அபிமானம், அறியாமை, கொடூரம். இதெல்லாம் அசுர குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அசுர குணங்களின் இயல்புகள வந்து தொகுக்கிறோம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அறிவதில்லை. சாஸ்திரங்களை பின்பற்றுவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரம் மேல நம்பிக்கையே வராது. சுயநலவாதிகள், முறையற்ற நடத்தை, வாய்மையின்மை, தூய்மை அற்றவர்கள். இந்த ஒழுக்க நெறிகளை விரும்புவதோ, பின்பற்றுவதோ கிடையாது. அப்ப தெய்வீகமான இயல்புகள் என்னென்ன? 26 குணங்கள நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா அசுரர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த வேதத்தின் மேலலாம் நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒரு நிலையில இல்லாம தான் தோன்றித்தனமா அந்த அசுரர்கள் வந்து செயல்படுவாங்க. அசுர இயல்புகளின் தொகுப்பு. கொள்கை. உலகம் பொய்யானது. கட்டுப்படுத்தும் கடவுள் இல்லை. அவங்களோட எண்ணம் வந்து எப்படி இருக்கும்? ஜட இயற்கை வந்து அப்படியே இயற்கையா தோணுச்சு. இத வந்து பாதுகாக்கிறதுக்கு கடவுள்லாம் இல்ல. எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர் கடவுள். அந்த அந்த மாரி கொள்கைக்கெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. செயல்பாடுகள். பயனற்ற, அழிவை தரக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பான செயல்கள். நடத்தை. மாயை வசப்படுதல். தானே பிரபஞ்சத்தின் மையம். புலனின்பத்துல இருப்பாங்க. தானே பிரபஞ்சத்தின் மையம்ங்கிறத திரும்ப அடுத்த ஸ்லோகால திரும்ப சொல்லுவாங்க. காமம், தற்பெருமை, தற்புகழ்ச்சி, நான் பக்குவமானவன், சக்தி வாய்ந்தவன், வஞ்சகன், மதத்தை பின்பற்றினாலும். இது வந்து சில நேரம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏக்கம், மாயை, நரகம். அசுர இனங்கள் மேலும் கீழ் நோக்கி செல்லுதல். அப்ப அந்த அசுர குணத்துல இருக்கிறவங்க இந்த வேதங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப அந்த வேதங்களுக்கு புறமான செயல்கள செஞ்சு புலனின்பத்துல அதிகமான ஆசை வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப தற்பெருமையோட, தற்புகழ்ச்சியோட இருப்பாங்க. நான் தான் வந்து ரொம்ப பெரிய பலசாலி. என்னை விட பெரிய ஆள் இல்ல. அந்த மாரிலாம் அவங்களோட மனோநிலை வந்து இருக்கும். நானே பிரபஞ்சத்தின் மையம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. வாழ்க்கைக்கான பாடம். நான் கட்டுப்படுத்துபவன், அனுபவிப்பவன். நான் பக்குவமானவன், பலசாலி. எனது விரோதிகள் தோற்கடிக்கப்பட்டு விட்டனர். நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். எல்லாவற்றிற்கும் இறைவன் நானே. இதுவே அசுரத்தனம். அப்ப அசுரர்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க? நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன். இப்ப அவங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்துல வந்து ஒரு கௌரவம் வந்துருச்சு. அவங்க ஒரு ஒரு சொஃபஸ்டிகேட்டடா ரொம்ப அ ஒரு அ வசதியான வாழ்க்கை வாழ்றாங்க. கொஞ்சம் கையில பணம் கிடைச்சிருச்சு அப்டின்னா, அவங்களோட நிலை வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, நான் வந்து எவ்ளோ பெரிய ஆளு. நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாமே இந்த சொத்து, சுகம் எல்லாமே என்னால வந்தது அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க தன்னத்தானே நம்புவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பகவான் தான். பகவான் தான் கட்டுப்படுத்துபவர். நம்ம வந்து முன்னாடி செஞ்ச அந்த செயல்களுக்கு ஏத்த கர்மானால தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த மாரி விஷயங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் தான் இவ்வளவு தூரம் செயல்பட்டதுனால எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில இவ்வளவு முன்னேற்றமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களோட மனப்பான்மை வந்து அந்த மாரி இருக்கும். அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சிகிச்சையின் முதற்படி நோயினை கண்டறிவதாகும். இந்த எண்ணங்கள் என்னிடம் உள்ளனவா என்பதை சோதித்து கிருஷ்ணரின் உதவியுடன் வேருடன் பிடுங்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கா? அப்ப அதை யாரோட உதவியினால? பகவானோட உதவியினாலதான் நம்ம வந்து அதை வேறு இருக்க முடியும். காமம், கோபம், பேராசை. துன்பத்திற்கான 3 கதவுகள். த்ரிவிதம் புக்லயே எடுத்துக்கிறேன். त्रिविधं नरहस्येतं द्वारं नाशनम् आत्मनः कामः क्रोधस्तथा लोभस्तस्मात् एतत् त्रयं त्यजेत्.
அப்ப காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகள் ஆகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை திறக்க வேண்டும். என்ன பண்றாங்க? காமத்தை திருப்தி செய்யறதுக்கு ஒருத்தவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப காமத்தை திருப்தி செய்யாத போது அது அது திருப்தி அடையாத போது அது கோபமா மாறும். கோபம் அப்புறம் பேராசையா மாறும். அப்ப இந்த அசுரத்தனமாக இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ அவங்க ரொம்ப இந்த மாரி காமம், கோபம், பேராசையிலே உழண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அறிவோட இருக்கிற மனுஷன், அந்த தெய்வீக குணத்தோட இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த 3 விரோதிகள் காமம், கோபம், அந்த பேராசை இதை 3யும் அவன் பக்கத்திலேயே விடமாட்டான். மேக்ஸிமம் துறக்கறதுக்கு முயல்வான். தெய்வீகமான குணமுடையவன் இந்த 3 விஷயங்களையும் துறக்கிறதற்கு முயன்றுகிட்டே இருப்பான். ஏன்னா, இந்த 3 கிட்டயும் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா, அது எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து விடுபடுதோ, அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தூய்மை கிடைக்கும். இந்த காமமோ, கோபம், பேராசை நம்ம கிட்ட இருந்து முற்றிலும் விலகணும். அப்படி இல்ல, எந்த குணம் நம்மகிட்ட எந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோ, அதுக்கேத்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த பியூரிஃபிகேஷனும் கிடைக்கும். அப்ப இந்த ஞானத்தெல்லாம் நம்ம எங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்டின்னா, இந்த மாரி தன்னுணர்வு பாதைக்கு நம்ம பயிற்சி செஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு இந்த ஞானங்கள் கிடைக்கும். அப்ப இந்த கோபத்த, இந்த காமத்த, அப்புறம் இந்த பேராசை இதெல்லாம் நம்ம செயற்கையா கட்டுப்படுத்த முடியுமா? நம்மள நாமளே கட்டுப்படுத்த முடியுமா? அப்டின்னா, எப்படி நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லுவோம்? அந்த ஆன்மீக குரு கிட்ட தான் அடைக்கலம் எடுக்கணும். அந்த ஆன்மீக குரு தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த மாரிலாம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை காலம் நிச்சயம் கிடையாது. இதனால சாதிக்க போறது எதுவும் கிடையாது. அப்படின்னு நம்மளுக்கு வேதங்கள்ல சொல்லப்பட்டத, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டத எடுத்து சொல்லம்போது தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை போகும். ஓ! அப்ப நான் இதுதான் மனுஷ ஜென்மமா? இதுக்கு இவ்வளவுதான் எல்லையா? ஏன்னா இந்த உடம்பு எப்ப போகும்னே தெரியாது. அப்ப நான் இப்படி இருக்கிறதுனால, நான் திரும்ப இந்த பௌதீக உலகத்துக்கு தான் வரப்போறேனா? அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்க தான் வரும்? அந்த பக்தர்களோட சங்கத்துல. இந்த மாரி பெரிய பெரிய ஆன்மீக குரு கிட்ட தஞ்சம் அடைஞ்சா மட்டும் தான், இந்த மாரி எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகும். அந்த எண்ணங்கள் உருவாகணும் அப்படின்னா, நம்ம நம்மள நாமளே நம்மகிட்ட கோவம் இருக்கா? பேராசை இருக்கா? காமம் இருக்கா? இந்த ஆசைகள் நிறைவேறலைன்னா எந்த அளவுக்கு கோவப்படுறோம்? இதெல்லாம் நம்ம கவனிச்சு, நம்ம இதெல்லாம் எங்க இருக்கோ அதுகிட்ட நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அது அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகும். அறிவுள்ள மனிதன் இவற்றை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நரகத்திற்கான 3 கதவுகள். நரகத்திற்கான 3 கதவுகள் இந்த காமம், கோபம், பேராசை இதுதான். இந்த இந்த ர இத கை விட்டுட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்டின்னா, பகவானோட பக்தி தொண்டு கிடைக்கும். அந்த பக்தி தொண்ட அ ஒருத்தர்கிட்ட சரணடைஞ்சு, அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அப்டின்னு சொல்லி நம்மள படிப்படியா, படிப்படியா என்ன பண்ணுவாங்க, அந்த தெய்வீக தொண்டுக்கு, பக்தி தொண்டுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணா தான் நம்மளுக்கு அந்த தலம், உயர்ந்த தலம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம அதிர்ஷ்டசாலிகளா இருக்கணும். ஏன்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒருத்தன் கிருஷ்ண பயிற்சிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா, ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு தான் அவ்வளோ பெரிய அந்த கிருஷ்ண உணர்வு கிடைக்கும். அப்ப அந்த ஞானத்த விருத்தி செஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த தன்னுணர்வு பாதைக்கு வர முடியும். நம்மளோட ஆன்மீகத்துல ஏற்றம் பெற முடியும். இப்ப நரகத்திற்கான 3 கதவுகள் காமம், கோபம், பேராசை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு. அப்ப இந்த பாதையெல்லாம் எதனால? நம்மளால தான் டிசைட் பண்றோம். நம்மளோட மனசு, நம்மளோட செயல்கள், நம்ம எவ்வளவு கோவப்படுறோம், நம்ம எவ்வளவு ஆசைகளோட இருக்கோம், நம்ம எவ்வளவு பேராசைகளோட இருக்கோம், ஏன் சாஸ்திரங்கள்லயும், வேதங்களையும் நம்ம ஃபாலோ பண்றதில்ல. அதுக்கு தகுந்த மாரி தான், நம்மளோட செயல்களுக்கு தகுந்த மாரி தான், நம்மளோட அந்த இன்ப துன்பங்கள் காரணமா இருக்கு. அப்ப நம்மளே நம்ம கேட்டுக்குவோம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம மட்டும் தான். அப்ப நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்?
தன்னுணர்விற்கான செயல்களை செய்தல், சாஸ்திர விதிகளை பின்பற்றுதல். இந்த 3 கதவுகள் காமம், கோபம், பேராசை இதிலிருந்து தப்பித்தல். ஏன்னா அது வந்து நரகத்தின் கதவுகள். பரம இலக்கை அடைதல். அப்புறம் யார் வந்து இந்த நரகர்கள், இந்த அசுர இயல்பு உள்ளவங்க வந்து எப்படி இருப்பாங்க? சாஸ்திர விதிகளை புறக்கணித்தல், மனம் போன போக்கில் செயல்படுதல். அந்த போக்கு வந்து துன்பகரமானது. அப்புறம் வந்து வீழ்ச்சி அடையத்தான் செய்வாங்க. அப்ப தன்னுணர்விற்கான செயல்களை செய்து பகவானோட பரம இலக்கை அடைவதே அந்த தெய்வீக குணங்களுக்குரிய இயல்பு. இந்த அசுரர்கள் எப்படி இருப்பாங்க? அதை எதையுமே நம்பாம தான் தோன்றித்தனமா அவங்க மனம் போன பாதையில போயி அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி எதெல்லாம் தன்னுடையது. நான் தான் கட்டுப்படுத்துபவன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள விட ஒரு பெரிய பணக்காரனோ, அவங்களுடைய செல்வத்துல வந்து பெரியவனோ, இல்ல பலத்துல பெரியவனோ யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கீழ அவங்களோட பதவியினால அந்த அவங்களுக்கு மேல இருக்கிறவங்கள கூட கீழ கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அசுரத்தனம் வந்து நிறைஞ்சு இருக்கும். அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? அ எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கணும்? நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும்? நம்மளோட குணம் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணி, நம்மளோட செயல்கள மாத்திக்கணும். அதுக்கு தான் இந்த பக்தி பாதை. திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த பக்தி பாதையே படிக்கிறோம். அதுக்குன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து உயர்ந்த வழியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. 16.24 दस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुम् इवार्हसि. எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்டதிட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். அப்ப எப்படி நம்மளோட இது இருக்கணும்? சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? ஒருத்தனோட கடமை என்ன? கடமையில எது செய்யணும்? எது செய்யக்கூடாது? இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தோட உதவியினால நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி செயல்பட்டா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு உயர்ந்த பக்குவ நிலையை நம்மளால அடைய முடியும். ஏன்னா, இத வந்து நம்மளுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கி குடுத்துட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க? பக்தி தொண்டுல ஈடுபடணும். அப்புறம் பகவானுக்கு விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த பிரசாதத்த மட்டும் ஏத்துக்கணும். இந்த மாரி வந்து நம்ம பக்தி செயல்கள்ல வந்து டைரக்ட்டா ஏன்னா பகவானோட உறவு எடுத்துக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஆயிருவோம் அப்படின்னா, இந்த வேத இலக்கியங்கள், சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, அந்த அளவுக்கு என்ன ஆயிரும்? நம்ம மனம் வந்து பக்குவம் அடைஞ்சிரும். அப்ப மனசு வந்து பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னா, நம்ம வந்து பக்குவமான ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஏன்னா, கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க கூட பக்தி தொண்டில் அ ஈடுப கிருஷ்ண உணர்வும் இல்ல, பக்தி தொண்டும் இல்ல. அந்த மாரி சாதாரண மனிதர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் தெரியாது. அப்ப எதோட உதவியினால தான், இந்த வேதங்களோட உதவியினால தான் நம்ம என்ன செய்யணும், இந்த சாஸ்திர விதிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா, நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மா. இதுக்கு வந்து 4 குறைகள் இருக்கு. என்னென்ன குறைகள்? நம்ம புலன்கள்லாம் பக்குவமற்றதா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா அந்த புலன்கள் வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சுரும். அந்த ஆசைய வந்து அ அடையறதுக்கும் பிளான் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த பக்குவமற்ற புலன்கள், அப்புறம் வந்து நம்ம ஈஸியா யாரையும் ஏமாற்றும் இயல்பு உடையவர்கள். அப்புறம் நம்ம வந்து தவறுகள் செய்யக்கூடியவர்கள். அப்புறம் மாயையின் வசப்படுபவர்கள். இந்த 4 குணங்களும் நம்மகிட்ட இருக்கும். அப்ப நம்ம எங்க தான் போணும்? இந்த மாரி மிக உயர்ந்த ஞானத்துல ஒரு அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் கிட்ட போயி, அவங்க மூலமா நம்ம இந்த பக்தி பாதைக்கு போயி, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி, பகவானோட நாமங்கள சொல்லி, பிரசாதம் எடுத்துக்கிட்டு, நேரடியா இந்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? பக்தி பாதைய எடுத்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம எங்க முடியும்? அந்த முக்தி பெற்ற நிலைமைக்கு, முடிவான இலக்குக்கு வந்து நம்மளால போக முடியும். அதுலயும் என்ன வந்துரும்? அப்புறம் பக்தி பாதைன்னு எடுத்தா,
அருவவாதி, உருவவாதி அந்த மாதிரிலாம் வந்துரும். அப்ப இந்த உருவவாதம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணா வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பிரபுபாதும் உருவம், பகவானோட ரூபத்தை வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, சில அசுரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கவங்களா சொந்தமா ஒரு சாமிய வந்து கும்பிட்டுக்கிறது. சில பேர் வந்து அவங்களே வடிவமைச்சு, இதுதான் என்னோட கடவுள். இத கும்பிட்டதுனால எனக்கு இன்னென்னலாம் கிடைச்சது. நான் இவங்கள தான் வழிபடுவேன். அந்த மாரிலாம் எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு அந்த மாரி வழிமுறைகள் எல்லாமே கிடையாது. நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு என்ன குடுத்திருக்காங்க? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ராதா கிருஷ்ணரின் தெய்வீக சேவையில் ஈடுபடுவது. இது மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா, வைஷ்ணவ பாதை வந்து அது. வாழ்க்கைக்கான பாடம். உங்களுக்கான லக்ஷ்மன் ரேகாவை வரைந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். கண்ணோட்டம். 26 வகையான தெய்வீக குணங்கள பார்த்தோம். அப்புறம் அசுர குணங்கள். முதல்ல பகவான் வந்து இந்த தெய்வீக குணங்களையும், அசுர குணங்களையும் எதுக்காக அர்ஜுனாவுக்கு சொல்றாங்க? அர்ஜுனா நினைக்கிறாங்க, நான் வந்து என்னோட ஆச்சாரியார் துரோணாச்சாரியார கொல்லப் போறேன். பீஷ்ம பிதாமகர வந்து அம்பு விட சொல்றீங்க. அப்போ வந்து இது வந்து அசுரத்தனம் இல்லையா? அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது வந்து அசுரத்தனம் கிடையாது. உன்னோட டியூட்டி நீ சத்திரியா. அதனால நீ வந்து என்ன பண்ணு எந்திரிச்சு போரிடு. அப்படின்னு வந்து பகவான் சொல்றாங்க. அதுக்கு தான் அசுர குணம் வந்து எப்படிலாம் இருக்கும்? தெய்வீக குணம்னா எப்படிலாம் இருக்கும்? அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனாவுக்கு விளக்கம் குடுக்குறாங்க. காமம், குரோதம், பேராசை. இது வந்து நரகத்திற்கான 3 கதவுகள். அனைவரும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு. அப்ப நம்ம இந்த குணத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அசுரர்கள் எப்படி இருப்பாங்க? எந்த ஒண்ணையும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க நெனச்சுக்குவாங்க, நான் தான் உயர்ந்தவன், கட்டுப்படுத்துபவர்ன்னு யாருமே கிடையாது. இந்த மாரி அவங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப அந்த பதவி, அப்புறம் வந்து செல்வத்தோட நாட்டம், எனக்கு சமமானவங்க யாரும் கிடையாது. என்னை யாருமே தடுக்க முடியாது. இந்த மாரிலாம் அவங்களோட மனப்பாங்கு வந்து இருக்கும். அவங்களால இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டத கூட அவங்களால எடுத்துக்க முடியாது. எப்படி வந்து அவங்க வந்து அ எ அவங்க தான் தோன்றித்தனமா செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாம, திரும்ப திரும்ப அவங்க வந்து இந்த பாவகரமான வாழ்க்கையில மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களோட அந்த பௌதீக செல்வத்த அதிகரிக்கிறதுக்கு அவங்க வந்து திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, நம்ம இதுக்கு முன்னாடி பிறந்த அந்த செஞ்ச கர்மங்கள் தான் இப்ப வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த கர்மங்களோட விளைவு தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாரிலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. யாருக்கு? அசுரர்களுக்கு. அவங்கள பொறுத்தவரையிலும், நான் இந்த பெரிய சொத்துக்கு அதிபதி. நான் தான் இதுக்கு வந்து அ அ ஓனர். அந்த மாரிலாம் அவங்க நெனச்சுக்கிட்டு, எந்த ஒரு சாஸ்திரங்களையும் ஃபாலோ பண்ணாம போயிருவாங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப திரும்ப இந்த பௌதீக இயற்கையில சிக்குவாங்க. பௌதீக இயற்கையில சிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு என்ன உடம்பு வந்து நெக்ஸ்ட் பர்த் வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. அதாவது திரும்ப மனித உடல் தான் கிடைக்குமா? மிருக உடல் கிடைக்குமா? அப்படிங்கிறத அ பகவான் மட்டும் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. வேற யாரும் தீர்மானம் பண்ண முடியாது. அப்ப தீர்மானிக்கும் அந்த குணம் வந்து பகவானுக்கு மட்டுமே. ஆ தீர்மானிப்பவர் யாரு அப்டின்னா, பகவான் மட்டுமே அப்படின்னு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அப்ப நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும்? தெய்வீக தன்மையோட இருக்கணும். நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? காமம், கோபம், பேராசை இதை வந்து தவிர்க்கணும். அப்படின்னு நமக்கு இந்த சாப்டர்ல பகவான் வந்து தெய்வீக, அசுர இயல்புகள அர்ஜுனாவுக்கு குடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? இது வந்து அர்ஜுனாவ, "நீ வந்து தப்பு செய்யல. நீ உன்னோட கடமையத்தான் செய்ற" அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த குணங்கள அர்ஜுனாவுக்கு தெரியப்படுத்துறாங்க. "நீ பண்றது உன்னோட சத்திரிய தர்மம். அதனால எந்திரிச்சு போரிடு." ஏன்னா ஏற்கனவே அந்த பீஷ்மர், துரோணர் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? கொன்று விட்டேன். நீ வந்து உன்னோட கடமையை செய். பேருக்காக போரிடு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப நீ வந்து என் மேல பற்று வச்சு, எனக்காக நீ போரிடு அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க.
அப்புறம் இந்த 3 விதமான அந்த நரகத்தின் கதவுகளுக்குள்ள நம்ம வந்து போயிறக்கூடாது. அதிலிருந்து தனித்து இருக்கணும். அடுத்து 14 என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு நம்மளுக்கு பகவான் வந்து சொல்லுவாங்க. அப்ப இது வந்து ரொம்ப சின்ன சாப்டர் தான். தெய்வீக அசுர குணத்தின் இயல்புகள். இன்னும் நெறைய இதுல சின்ன சின்ன பாயிண்ட்ஸா நெறைய குடுத்திருப்பாங்க. அசுரர்கள் வந்து தூய்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. கரெக்ட்டா குளிக்க மாட்டாங்க. சுத்த பத்தமா இருக்க மாட்டாங்க. ட்ரெஸ் மாத்த மாட்டாங்க. நெனச்ச நேரம் தூங்குறது, நெனச்ச நேரம் எந்திரிக்கிறது இந்த மாரி இருப்பாங்க. இந்த மாரிலாம் நெறைய குடுத்திருப்பாங்க. அப்புறம் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றும் இதுல வந்து பிரபுபாத் வந்து அழகா குடுத்திருப்பாங்க. அது வந்து மனு சம்ஹிதையிலிருந்து பிரபுபாத் வந்து நம்மளுக்கு கோட் பண்ணி குடுத்திருப்பாங்க. ஏன்னா எல்லா நிலையிலும் பெண்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. எப்படி வந்து சின்ன வயசுல அப்பாவோட கண்ட்ரோல்ல இருப்போம். அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட கண்ட்ரோல்ல இருப்போம். அப்புறம் முதுமையில நல்லா பெரியவங்களா பிறகு பிள்ளைங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருவோம். ஆனா, இப்ப வந்து அப்படி கிடையாது. எல்லாம் படிச்சுட்டு சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க எப்படி எப்படியோ இருக்காங்க இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்புறம் அவங்க நடந்துக்கிற முறை எல்லாமே தவறுதலா இருக்கு. அப்ப அந்த மனு சம்ஹிதையில ஒரு வார்த்தை குடுத்திருப்பாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிரபுபாத் வந்து இது சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து செயற்கையா இருக்கும். அந்த அதுக்கு மீனிங் என்னன்னா, பெண்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் குழந்தைத்தனமானவர்கள். ஏன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சமூக நிலைமைய வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கணவரோட பாதுகாப்பின் கீழ, தந்தையோட பாதுகாப்பின் கீழ, மகனோட பாதுகாப்பின் கீழ தான் அவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இப்பல்லாம் வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்லாம் சொல்றதுனால, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால, இந்த சமூக நிலைமை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படின்னு பிரபுபாத் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களோட பொருளுரையில. அப்ப சாஸ்திர நியமங்களுக்கு, அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நம்மளோட செயல்பாடுகள பக்தி பாதையில நம்ம செலுத்தினா மட்டும் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். அந்த அசுரத்தன்மை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். தூய்மை இல்லாம இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்மள நாமளே கரெக்ட் பண்ணிட்டு, நம்மகிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு, நம்ம பக்தி பாதையில பகவானு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட பாதைகள பின்பற்றுவோம். ஹரே கிருஷ்ணா. இதுதான் தெய்வீக மற்றும் அசுர குணங்கள். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. माताजी हरे कृष्ण माताजी।